SmileTrips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். 5 லட்ச ரூபாய்க்கு வந்து இப்போ ஃப்ரான்ச்சைஸ் தராங்க, இந்தியா மற்றும் வேர்ல்டு வைடாக. இன்டீரியர், எக்ஸ்டீரியர் மற்றும் ஃபர்னிச்சர், லேப்டாப் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க எல்லா உதவியுமே வந்து பண்ணுறாங்க. அப்படி ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே உங்கள் டூர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெய்யழகன் பிரேம் நமக்கு தெரியும். பிரேம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்வியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட படத்தை விட பயங்கரமாக ஹிட் ஆகும்னு சொல்லலாம். படம் வேறு லெவல். 96 இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்றைக்குமே பேசு பொருளாக இருக்குது அப்படின்னா அந்த குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட், அந்த லாஞ்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். மெய்யழகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு லாஞ்சிட்டிவிட்டி இருக்கிற ஒரு ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லலாம். இது படம் அப்படின்னு படத்துக்குள்ளே சுருக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம் அப்படின்னு ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா ஒரு விஷுவலான நாவல். சரி, இந்த படம் யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த அவசரமாக போய் உட்காந்து பாப்கார்ன் வாங்கிட்டு உட்காந்துட்டு மச்சான் என் ஆள் வந்து குத்து சாங் எங்காடா, மச்சி பஞ்சு டைலாக் எங்கடா குரூப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவீங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ ரிவர் மாதிரி வந்து மெதுவாக தான் ஓடும் இந்த படம். நீங்கள் அவ்வளோ உங்கள் அவசரத்துக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து போகாது. பியூட்டிஃபுல்லாக ஒரு 2 ஆண்களுக்கான கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அது நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? அதை வந்து இதை விட பியூட்டிஃபுல்லாக ஒரு படத்தில் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு தெரில. அதை வந்து எடுத்து ஒரு பொருளாக உள்ள வச்சுருக்காரு. வெறும் அந்த கெமிஸ்ட்ரி மட்டுமே கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற நம்ம மெய்யழகன் கார்த்தி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர நல்லவர் கூட நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னு நீங்களும் டே பார்த்து பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களை பாசிட்டிவ் ஆக்கி விட்டுருன்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் ஒரு பாயிண்டில் என்ன ஆவீங்கன்னா அந்த படத்தில் அப்படின்னா இது ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம். அந்த படம் நீங்கள் உங்களுடைய அழுக்குகள்லாம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லவனாக மாறுறது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு பாயிண்டில் இந்த படத்தில். அதுதான் இந்த படத்துடைய வெற்றி. எப்படி வந்து அரவிந்த் சாமி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்யூராக இருப்பார். ஒரு நம்ம சிட்டி ஆளுகளுக்கே உரிய அந்த இன்செக்யூரிட்டி, அந்த பயம், இந்த நம்பிக்கையின்மை இதெல்லாம் வந்து அவருக்கு இருக்கும். நீங்கள் கார்த்தி கூட சேர ஒரே நைட்டு தான் அதில் வந்து அந்த கிளென்ஸ் ஆகி, அந்த ப்ராசஸ் ஆகி, வெள்ளந்தி ஆகி, குழந்தையாகிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து வெறும் அரவிந்த் சாமிக்கு மட்டும் நடக்காது, ஆடியன்ஸ் ஆகிய உங்களுக்கும் நடக்கும். அதுதான் இந்த படத்துடைய பியூட்டி அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அதை வந்து கடத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இது வந்து படத்தை தாண்டி ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கூட நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி படங்கள் என்ன செய்யுது மக்களை அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவனை வன்முறையை வந்து பல விதத்தில் தூண்டுது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து நாம் சொல்கிற ஆகச்சிறந்த குடும்பம் கொண்டாடும் படங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 துப்பாக்கி இல்லாமல் அந்த குடும்பம் கொண்டாடும் படங்களே இருக்கிறதில்ல. கொலைகள் இருக்குது, ரத்தம் இருக்குது, துப்பாக்கி இருக்குது, தலை வெட்டு இருக்குது, இப்படின்ட்டு 8 ஸ்னைப்பர் எடுத்து டிபியூலுங்கிறது இதெல்லாம் வந்து நிஜ வாழ்க்கையில் நடக்காத, அதாவது நம் தமிழர் வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை காட்டி தான் நமக்கு வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியை வந்து சினிமா கூச்சிக்கிட்டே இருக்குது, தமிழ் சினிமா. அப்படிங்கிறப்போ அதை விட்டுட்டு உண்மையாலுமே ஒரு குடும்பங்கள் அவங்க வந்து பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னு யோசித்து ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த தலவாழை இலை விரித்து அந்த விருந்தெல்லாம் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வச்சுருக்குடா அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோடு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து கார்த்தி மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளவு அதாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது எல்லாருக்குமான படம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது 1+1 2பா, ஏப்பா இந்த ஃபார்முலாப்பா, இட்லிப்பா தோசைப்பா, அது கிடையாது. நீங்கள் அதை தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப பொறுமையாக, மிக பொறுமையாக சினிமாவை ரொம்ப மதித்து போய் உக்காந்திங்கன்னா இது தர்ற இந்த ஆத்மார்த்தமான அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அதை யாருனாலையும் தர முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே படத்தில் ஃப்ரேமில் பொல்யூட்டே பண்ணல. நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்களே இந்த படத்தில் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு கான்ஷியஸாக இருந்திருக்காரு. ஒரு ஜல்லிக்கட்டு காளையை காட்டுவாங்க, அந்த நைட் ஷாட்டு காட்டும்போது அந்த காளை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டை போட்டு காட்டியிருக்கலாம். அந்த காளைக்கு அதில் துன்புறுன்னு நினச்சிட்டு அந்த காளையவே நமக்கு இருட்டில் தான் காட்டியிருப்பாங்க. அந்தளவுக்கு கான்ஷியஸாக பிரேம் வந்து படம் எடுத்திருக்கார். அதாவது படம் எடுக்கிற ப்ராசஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டை பற்றி படம் எடுப்போம். இங்கே டீசல் ஜென்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா புகை கலப்பிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா, இங்கே கேரவன்லாம். ஸோ சம்மந்தமே இருக்காது, அவங்க சொல்கிற வர்றதுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது இல்லாமல் அதை ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு வந்திருக்கார் பிரேம். அதுதான் இந்த படத்துடைய பியூட்டி அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். கோவிந்த் வசந்தாவுடைய இசை ஆன்மா அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய ஆன்மா உள்ளே வந்து தேடி இருக்கார். எப்படி வந்து பார்த்திங்கன்னா
அரவிந்த் சாமி வந்து தன்னை தேடுவாரோ அந்த மாதிரி வந்து கோவிந்த் வசந்தா வந்து தன்னை தேடி அந்த இசையில் வந்து தன்னை தேடி இருக்கார், கார்த்திகோட சேர்ந்து தேடி இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு அப்படியே கிளென்ஸ் ஆகுதுங்க மனசு வந்து அப்படி கிளென்ஸ் ஆகுது. கார்த்திகோட சப்ஜெக்டே கிடையாது, பேசிக்கிட்டே இருப்பார் மனுஷன், பேசிக்கிட்டே இருப்பார். இளம் பற்றி பேசுவார், அது அவ்வளோ சூப்பராக பேசுவார். நம்ம தூத்துக்குடியில் இருந்த துப்பாக்கி சூடை பற்றி பேசுவார். இது எதுவுமே வந்து அஜெண்டாவாக பேச மாட்டார், மனிதமாக பேசுவார். ஒரு மனுஷனாக சக மனுஷனாக தன்னை எப்படி அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு பேசுவார். நாம் வந்து வரலாறுகளை வந்து எப்படி தொலைச்சிட்டு உக்காந்துருக்குறோம். நம்ம வரலாறு, தமிழர் வரலாறு அப்படிங்கிறதே மறந்து போய் நாம் யாருனே மறந்து போய் உக்காந்துருக்குறோம் அப்படிங்கிறத குயில் கூட பேசுவார், மாடு கூட பேசுவார், பாம்பு கூட பேசுவார். இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம கிராமங்களில் நம்ம தோட்டங்களில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எருமைகளுக்கும் மாடுகளுக்கும் பேர் வச்சுக்கிட்டு அதையை வந்து சக மனிதனாக மதித்து நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். நம்ம அந்த தொலைச்ச எல்லாத்தையும் திருப்பி மீட்டு கொண்டு வந்து கார்த்தி நம்ம முன்னாடி நிறுத்தி கேள்வி கேட்குறார், எது வாழ்க்கை அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து கேட்குறார். ஒரு வீடு, உறவு முறைகள், ரத்த பந்தத்தை விட உறவு முறைகள் அந்த கூட இருக்கிறது அப்படிங்கிறது அது எப்பேற்பட்ட பலம் அப்படிங்கிற விஷயத்த அவ்வளவு யதார்த்தமாக நியாயமாக எடுத்து வச்சுருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிரேம். இதில் என்னத்தை சொல்கிறதுங்க, இந்த மாதிரி பாசிட்டிவ் சொல்லிக்கிட்டே போலாங்க. ஃபிலிம் மேக்கிங் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த மெய்யழகில் வந்து நம்ம சொல்ல முடியும். ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு வந்து சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா லெவல் அப் இவங்க வந்து ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் ஒன்று பண்ணுறாங்க. கார்த்திக் சுப்பராஜ் தான் வந்து அந்த கோர்ஸை வந்து டீச் பண்ணுறாரு. 3 மணி நேரம் வந்து லெசன்ஸுங்க. நீங்கள் வந்து ஃபிலிம் மேக்கிங் பற்றி, டைரக்ஷன், நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே எல்லாத்த பற்றியுமே வந்து லெசன்ஸ் இருக்குது. 25 லெசனாக வந்து வீடியோ லெசன்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. தமிழில் சொல்லிக் கொடுக்குறாரு, இங்கிலீஷ் வந்து சப்டைட்டில்ஸ். A to Z உங்களுக்கு வந்து ஃபிலிம் மேக்கிங்கை பற்றி வந்து ப்ராப்பராக வந்து கார்த்திக் சுப்பராஜ் சார் வந்து சொல்லிடுறாரு. அதுபோக வந்து டீட்டெயில்டு கைட் புக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து உங்களுக்கு தந்துடுறாங்க. ப்ராப்பர் சர்டிஃபிகேஷனும் வந்து இது முடிச்சுனே வந்து தராங்க. நீங்கள் இதில் பிரசாந்த் 50 அப்படின்ற கோடு, நீங்கள் வந்து இந்த பின்டு கமெண்ட்டில் வந்து அந்த கோடு இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 50% வந்து உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் வந்து ஆஃபர் தராங்க. ஸோ வேறு யாருமே கிடையாது, கார்த்திக் சுப்பராஜ் சாரே டீச் பண்ணுறாரு. ஸோ மெய்யழகன் மாதிரி நீங்கள் ஒரு நல்ல படம் எடுத்து நல்ல ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த லெவல் அப் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மெய்யழகனை பொறுத்த வரைக்கும் சரி என்னடா ஆடியன்ஸ்க்கு அப்படின்னா போனால் சிலவங்களுக்கு லென்த்தாக தெரியலாம், ஏதோ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம் அப்படிங்கிறப்போ சிலவரில் என்ன கான்வர்சேஷனாக போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் அது எப்போ தெரியும் அப்படின்னா, நீங்கள் அந்த டெப்த்துக்கு நீங்கள் போகாதப்போ அது தெரியும். நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் ஆகலை அப்படிங்கிறப்ப வந்து அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் நீங்களும் அவர் கூட சேர்ந்து அந்த அந்த ஆற்றில் நீத்தல் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கார்த்திகை அரவிந்த் சாமிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற இன்னொரு மனுஷனாக நீங்கள் உட்காந்துட்டு நீடாமங்கலத்தில் போய் ஒரு 2 நாள் இருந்தால் என்ன நிம்மதி வருமோ, கும்பகோணம் தஞ்சாவூர்லாம் போயிட்டு வாங்கலாம், ரேண்டமாக போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாடி மைண்ட் எல்லாமே மாறிடும். ஏன்னா மக்கள் ரொம்ப ஸ்லோவாக, அன்பாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, பெரிய செலவுகள்லாம் ஒன்றும் இருக்காது, ஆனால் மனசு நிறைஞ்சு கிடக்கும். கும்பகோணம் தஞ்சாவூர்லாம் போனீங்கன்னா அந்த ஃபீலிங்கை உங்களுக்கு கடத்திடுறாரு. கார்த்தியுடைய லைஃப் டைம் பெஸ்ட் ரோல் இது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேசிகிட்டே இருப்பாருங்க, ஆனால் அந்த இன்னசென்ஸ் வந்து இப்படி ஒருத்தர் இருப்பானாடா வாழ்க்கையில், இப்படிலாம் ஒருத்தனை பாத்திர மாட்டேமாடா லைஃப்பில், வெறும் இன்னசென்ஸ். ஸ்ரீவித்யா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அந்த கனகாம்பர பூ வச்சுட்டு வரப்போ நம்ம ஊர் பொண்ணுங்க, அவ்வளோ சின்ன ரோலுங்க. அந்த ரோல் கன்வே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கிரண் சார், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கருணாகரன், எந்த ரோலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ரோலை எடுத்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் என்னென்னா பூடகமாக வைக்கிறேன் அப்படிலாம் இல்லைங்க, வெள்ளந்தியாக வச்சுருக்கார் பிரேம். எடுத்து வெள்ளந்தியாக அடி ப்ரெசன்ட் பண்ணி வச்சுருக்கார். பெரிய டேர்ன்ஸு ட்விஸ்ட்டு அதெல்லாம் கிடையாது. இந்த பக்கம் அரவிந்த் சாமியோட நடிப்பு ஒரு பாயிண்டில் அழுதுட்டு நடக்கணும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அதை உணர்ந்தால் ஒழிய நீங்கள் அந்த சீன்லாம் வந்து பண்ணவே முடியாது. பின்னாடி வந்து டாக்குன்னு வந்து நம்ம தலைவர் உலகநாயகன் கமலஹாசனுடைய வாய்ஸ் வந்துடுது, யாரோ இவன் யாரோ யார்தான், அங்கே வந்துடுது. வர்றப்ப அவர் குரலை கேட்டாலே நமக்கு அழுகு வந்துடுது. மனுஷன் அப்படி பாடி வச்சுருக்காரு. அதில் ரொம்ப சாதாரணமாக நிறைய விஷயங்களை அப்படி வந்து நிற்பார். கடைசியில் பார்த்தா சிவன் கோயில் அப்படி நிற்கும். முருகர் இந்த பக்கம் இருப்பார், கூடவே பெரியாரும் இருப்பார். நாம் தமிழர்னா யார் அப்படிங்கிறது அந்த ஜல்லிக்கட்டு காளையை காட்டியிருக்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த காளைகளை இவ்வளவு பெஸ்ட்டாக அது தன்னை மூத்தவர் அப்படின்னு ஒரு படம் காட்டியிருக்கான்னு எனக்கு தெரியல.
இதை விட பியூட்டிஃபுல்லாக ஒரு படம் காட்டவே முடியாது. சரி, இப்போ என்னடா சொல்ல வர்றேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்ல வர்றேன். தமிழ் சினிமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, தமிழ் சினிமா வந்து எனக்கு மூச்சு, தமிழ் சினிமா நல்லா இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் போய் பார்க்குறது வந்து அதுக்கு செய்கிற மிகப்பெரிய மரியாதை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இந்த படத்தை போய் பார்க்குறது அப்படிங்கிறது, போய் உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 மணி நேரம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒருத்தன் வந்து இவ்வளவு பியூராக ஒரு படம் எடுக்க முடியுமோ அதை மட்டும்தான் உங்களுக்கு யோசனையே வரும். எந்த உங்களை வந்து ட்ரிக்ஸும் மாயாஜாலத்துக்கும் எந்த ஸ்க்ரீன் பிளே மாயாஜாலத்துக்கும் கொண்டு போகாமல் மனித உணர்வுகளை வந்து கடத்தியே ஒரு படத்தை எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குல்ல, அந்த ஆச்சரியத்தோடு நீங்கள் வெளியில் வருவீங்க. அதுதான் இந்த படம் வந்து உங்களுக்கு ஹோல்சமாக வெளியில் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த மெய்யழகன். அவன் மெய்யாய் அழகன், பேரழகன். அவன் அந்த மெய்யழகனாய் நாம் மாறணும்னு உள்ள நினைப்போம். கொஞ்சம் இன்னசென்ட்டாக மாறுவோம், கொஞ்சம் ஒன்று கடிக்கிறப்ப ஏபிசிடி போடுவோம். அரவிந்த் சாமி அதை பண்ணுவார் ஒரு பாயிண்டில், சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா பீர் அடிச்சுக்கிட்டு ஒன்றுக்கு ஏபிசிடி போடுவார். நம்ம குழந்தைகள் தான், மனசளவில் குழந்தைகள் தான். நம்ம இருக்கிற இந்த சிஸ்டம் வந்து நம்மளை கரப்ட் பண்ணி, நம்மளை இன்செக்யூர் பண்ணி, நம்மளை கொண்டு போய் வந்து ஒரு சந்தில் சொருகி வச்சுருக்குது. யாரையுமே நம்பாமல், யாருக்குமே கொடுத்து உதவாமல், செல்ஃபிஷாகவே வாழ இந்த சிஸ்டம் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம யாருமே இப்படி வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. நம்ம எல்லாருமே ஊர்கூடி தேர்தெடுத்த குரூப் தான், எல்லாருமே தமிழர்கள் எல்லாருமே. அதை மறந்து வாழ்கிறோம். நாம் அதை தலையில் கொட்டி பிரேம் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவ்வளோதான், அதுதான் இந்த படம். அவ்வளோதாங்க. நான் என்ன சொல்கிறது, இதுதான் ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன். அதாங்க நான் சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமான படமாக எனக்கு தெரிலங்க. டு பி ஆனஸ்ட், எனக்கு தெரில. சில பேர் லென்த்தாக இருக்குங்குவீங்க, என்னடா அது பேசிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த பேச்சுடைய ஆழம் நமக்கு புரியாது, அந்த கான்வர்சேஷனுடைய ஆழம் புரியலன்னா அது நம்ம அந்த கொஷின்ஸ் எல்லாம் வரும். எனக்கு புரிஞ்சங்காட்டிக்கு எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணி என்னை கிளென்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இந்த படம் உலகம் பூரா போய் சேர்றப்ப இன்னுமே பல தாக்கங்களை வெளியே கொண்டு வரும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இன்னும் உறவுகளை தேடி போக சொல்லும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேங்க. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து 100க்கு 95 மார்க்குகள் வந்து தருவேன். அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள படம் தான் இந்த மெய்யழகன். அதுபோக இது என்னோடய பிராண்டுங்க, ரோர் சவுத் அப்படின்னு ஒரு பிராண்டு. இதில் வந்து நான் டிஷர்ட்ஸ் எல்லாம் விற்கிறேன். இன்றைக்கி கூட வந்து இன்னைக்கு ஈவினிங் இதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட்லாம் லான்ச் பண்ண போகிறோம். நல்ல குவாலிட்டியில் விற்கிறோம், நானே மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறேன். ஸோ அஃபோர்டபுளாக நல்லதாக கொடுக்குறோன்னு ட்ரை பண்ணுறோம். முடிஞ்சால் கிளிக் பண்ணி வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.